தற்பொழுது சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்தை சேர்ந்த திரு ரவீந்திரநாத் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த விளம்பர திமுக ஆட்சியில பொதுமக்களும் சரி நோயாளிகளும் சரி முறையாக கட்டி முடிக்கப்படாத விளம்பரத்திற்காக அரசு மருத்துவமனைகளை அரசு திறந்து வைக்கிறது. இதனால் எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடைக்காமல் அல்லல் படுவதாக குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை சார். தமிழ்நாடு அரசு புதிய மருத்துவமனைகளை திறப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் புதிய மருத்துவமனைகள் திறந்தால் மட்டும் போதாது. அந்த மருத்துவமனை திறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களையும் நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல போதிய கவனம் செலுத்தப்படவில்லை. அதனால பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நோயாளிகளுக்கும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியவில்லை. அதே போல ஏற்கனவே பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் கடுமையான பணிச்சுமை ஏற்படுகிறது. இதனால உடல் உளைச்சலுக்கும் உடல் ரீதியான உளைச்சலுக்கும் உண்டாகிறாங்க. இது மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளருக்கும் நோயாளிகளுக்கு இடையில முரண்பாட்டை மோதலை உருவாக்குகிறது. அப்ப இத்தகைய போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும். அதே போல பொதுவாக இப்பொழுது அனைத்து மருத்துவ பணியாளர்களுமே ஒப்பந்த அடிப்படையிலும் அவுட் சோர்சிங் நியமிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இது அப்பட்டமான தொழிலாளர் விரோத போக்காகும். நேற்றைய தினம் கூட கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் சென்னையில மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாட்டுல மாத தொகுப்பூதியம் 14,000 கிராமப்புற சுகாதார செவிலியர் நியமிக்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயலாகும். அதுவே ஆர்சிஐ தூய்மை பணியாளர் இருக்காங்க ஆரம்ப சுகாதாரத்துல. அவங்களுக்கு மாத தொகுப்பூதியம் 1,500 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. அவருடைய தொகுப்பூதியத்தை 5,000 ரூபாயை உயர்த்துவதாக சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு அமைச்சர்கள் அறிவித்தார்கள். ஆனால் அதுக்கான அரசாணை வெளியிடப்படவில்லை. எனவே ஒரு மாத தொகுப்பூதியம் 1,500 ரூபாயில எவ்வாறு மருத்துவத்துறை பணியாளர் குடும்பம் நடத்த முடியும்? இது மிகப்பெரிய கேள்வி. அப்ப இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாகும், சமூக நீதிக்கு எதிரான செயலாகும். எனவே இது போன்று மருத்துவர்களையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இஎம்ஆர்ஐ கிரீன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஎம்ஆர்ஐ நிறுவனத்துக்கு அரசு மருத்துவமனை வழங்கி, அதாவது அரசு மருத்துவமனையை தனியாருக்கு வழங்கி அதன் மூலமாக மருத்துவர்களை செவிலியர் நியமித்து அவசர நோயாளி பார்க்கக்கூடிய துறையை உருவாக்கி வருகிறார்கள். இது ஏறத்தாழ 12 மருத்துவமனை இது போன்று தனியாருக்கு, அரசு மருத்துவமனை தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுல இருப்பவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கான்ட்ராக்ட்ல தான் இருக்காங்க. அப்ப அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. அப்ப கட்டடங்கள் கட்டுவது மட்டுமே மருத்துவமனைகளை டெவலப் பண்றதா ஆகிவிடாது. எனவே தேவையான நோயாளியுடைய தேவைக்கு ஏற்ப மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் நிரந்தர அடிப்படையில் நியமிக்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படை என்பதே கூடாது என்பதுதான். திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கும் மருத்துவர்களும் பணி நிரந்தரம் வழங்குவோம் என்று வாக்குறுதி வழங்கியிருக்கிறது. திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் இதுவரை திமுக ஆட்சி வந்த பிறகு ஏறத்தாழ 8,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றினாலும் கூட அவர்கள் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை. அதுவே ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய பல் மருத்துவர்கள், ஆயுஷ் மருத்துவர்கள் போன்றவர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை. அதுக்கடுத்து மிக முக்கியமாக யோகா பயிற்றுனர்கள் இருக்காங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல. அந்த யோகா பயிற்றுனர் நியமித்து அவர்கள் கிட்டத்தட்ட 20 மாதங்களுக்கு மேலாக ஊதியமே வழங்கப்படவில்லை. ஊதியமே 20 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஊதியமே வழங்கப்படாமல் எவ்வாறு ஊழியர்கள் பணியாற்ற முடியும்? எனவே யோகா பயிற்சியாளர்களுக்கு அது போன்று பணி நியமனம் செய்ததிலிருந்து 20 மாதங்களாக ஊதியமே வழங்கப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தை தருகிறது. எனவே இப்படி இத்தகைய குறைபாடுகள் எல்லாம் போக்குவரத்து தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி ஏற்படும் என்பதை நாங்கள் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுக்கடுத்து கொசு ஒழிப்பு பணியாளர்கள் டெங்கு காய்ச்சல் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கொசு ஒழிப்பு பணியாளர்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்கள் கிராமப்புறங்களில் செயல்படக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா நியமிக்கிறாங்க. இது ஒரு மோசமான போக்காகும். அப்ப மகளிர் சுய உதவி குழுக்களை ஒரு முதலாளி மாதிரி மாத்துறாங்க. அவங்கள அவுட் சோர்சிங் மூலமாக எம்ப்ளாயிஸ் நியமிக்கக்கூடிய வகையில இது செயல்படுவது சரியில்லை. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை மூலமாகத்தான் கொசு ஒழிப்பு பணியாளர் நியமிக்க வேண்டும். அவர்கள் மூலமாக தான் ஊதியம் வழங்க வேண்டும். ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நியமிக்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் ஊதியம் கொடுக்குது. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்க பொது சுகாதாரத்துறையின் கீழே வேலை செய்யறாங்க. அப்ப பணி நியமனம் உள்ளாட்சித்துறை, வேலை செய்வது அரசு மருத்துவமனைகள் பொது சுகாதாரத்துறையின் கீழே. ஆனா இப்படிப்பட்ட நிலையில அதை விட மோசமா இப்ப எப்படி போகுதுனாக்க மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நியமிக்கக்கூடிய போக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும். எனவே இத்தகைய போக்குக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு முடிவு கட்ட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த கூலி தொழிலாளிகளாக தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கிறாங்க கொசு ஒழிப்பு பணியாளர்களை, தூய்மை பணியாளர்களை, அதே மாதிரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கிறாங்க.
அரசு 2017 அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை போட்டிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில், அந்த அரசாணையின் அடிப்படையில அரசாங்கமே குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட கலெக்டர்ஸ் வந்து குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. அதே போல அகவிலைப்படி வழங்கணும், அகவிலைப்படி வழங்கவில்லை. இஎஸ்ஐ எந்த விதமான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடையாது. அப்ப மிக மோசமாக கூலி தொழிலாளர்களாக தமிழ்நாடு அரசு மருத்துவமனை பணியாளர்களை தமிழ்நாடு அரசு மாற்றி வருவது என்பது மிகவும் வருத்தத்தை வேதனை அளிக்கிறது. இத்தகைய போக்குக்கு முடிவு கட்ட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். சார் நிச்சயமாக சார் பல்வேறு கருத்துக்களை வழங்குனீங்க. இதில் குறிப்பாக பார்க்கணுன்னா புதிய மருத்துவமனைகள் திறக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லாமல் வெறும் பேருக்காக இந்த மருத்துவமனைகள் திறப்பதனால என்ன பயன் சார்? இப்போ அவசரமாக அவசர கதியில் இந்த மருத்துவமனைகள் திறக்கிறது சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு திறக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கலாமான்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? எல்லா கட்சியிலும் தேர்தல் வருகின்ற பொழுது பல அறிவிப்புகளை செய்வாங்க. அதே போலவே புதிய திட்டங்களை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பல்வேறு மாநிலங்களையும் தமிழ்நாடு நடக்கூடிய விஷயம்தான். ஆனா அவ்வாறு செய்தாலும் கூட அதை வந்து உருப்படியாக செய்யணும், முழுமையாக செய்யணுங்கிறது தான். தேர்தலுக்காக அவசரப்பட்டுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி மருத்துவமனை மட்டும் கட்டிட்டு அங்க வந்து மருத்துவர்களையும் செவிலியும் போடாம, போதிய மருத்துவ கட்டமைப்பு இல்லாம, மருத்துவ உபகரணங்கள் மருந்து இல்லாம அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அது மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி தானே உருவாக்கும். அப்ப அப்படிப்பட்ட அதிருப்தி தான் உருவாகிட்டு இருக்கு. அப்ப அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். எனவே தாம்பரத்துல ஒரு புதிய மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க, வரவேற்கத்தக்கதான். ஆனா அவர் அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை செவிலியர் நியமிச்சிருக்காங்க கேள்வி. அப்ப வந்து மருத்துவமனை திறப்பதற்கு முன்பாகவே அந்த மருத்துவமனைக்கு எவ்வளவு செவிலியர் தேவை, எவ்வளவு மருத்துவம் தேவை, வரக்கூடிய நோயாளிகள் எவ்வளவு, நோயாளிகள் ஏற்ப எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க என்பதெல்லாம் கணக்கீடு செய்து அந்த அடிப்பில் நியமிக்கணும். ஆனா நீண்ட காலமாக தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. ஆனா அதற்கேற்ப மருத்துவர்களை செவிலியர்கள் வந்து அதிகரிக்கல. அப்ப இது வந்து கடுமையான பணிச்சுமை ஏற்படுது, தேவையில்லாத சிக்கலை உருவாக்குது. அதனால சென்ற ஆட்சி காலத்துல கூட நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவருடைய பணியிடங்களை உருவாக்க வேண்டும், மருத்துவ பணிகளை குறைக்கக்கூடாது, மருத்துவ பேரரசு எண்ணிக்கை குறைக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. எனவே அரசு மருத்துவருடைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அதே போல அவங்க ஊதிய உயர்வுக்காக போராடினாங்க, அந்த ஊதிய உயர்வு நிறைவேற்றப்படவில்லை. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அரசு மருத்துவருடைய கோரிக்கை நிறைவேற்றவும் வாக்குறுதி கொடுத்தாங்க, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. எனவே இதையெல்லாம் அரசு வந்து பரிசீலிக்க வேண்டும், அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு கருத்து. அதே போல மருத்துவமனைகளை திறக்கின்ற பொழுது முழுமையான கட்டமைப்பு வசதியோட தேவையான ஊழியர்களை நிரந்தர அடிப்படையில் நியமிச்சு அதன் பிறகுதான் திறக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான கருத்து. கண்டிப்பாக சார், உங்க தொலைபேசி வாயிலாக உங்களுடைய மேலான கருத்துக்களை வழங்கமைக்கு நன்றி சார்.